நாளைக்கு காரடையான் நோன்பு. அது வந்து விமர்சையா நம்ம தமிழ்நாட்ல கொண்டாடுவாங்க. இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான். இதுல வந்து சாவித்திரி அப்படிங்கிறவங்க முக்கியமான கேரக்டர். ஏன்னா, அதோட கதாநாயகி அவங்க தான். மத்திர தேசத்தோட அரசன் அசுவதிக்கு தவம் செஞ்சதுக்கப்புறம் சாவித்திரி அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அறிவு, அழகு, பக்தி, தர்மம் எல்லாத்துலயும் தலை சிறந்தவளா இருக்கா. ஆனா, அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவளோட அன்பு பத்தி வந்து எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டுக்கு போறா. அந்த காட்டுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கை, கால் முடியாத ஒரு அவர பார்த்துக்கிறதுக்கு அவங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணு கிடையாது. இப்படிப்பட்ட 2 பேரையும் பார்த்துக்கிறது ஒரு பையன். அந்த பையனோட பேரு சத்யவான். அந்த சத்யவான் அவங்க அம்மா, அப்பா பார்த்து, இவளுக்கு வந்து மனசு வந்து பறிகொடுத்துடுறா. இந்த என்னையும் நம்மள பார்த்துக்குருவாரு, நல்லபடியா பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லி, அவர வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு வீட்ல கேட்கும்போது, நாரதர் என்ன சொல்றாரு, "அவன் 1 வருஷம் மட்டும் தான் உயிரோட இருப்பான். அவன கல்யாணம் முடிக்க வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாரி என்ன பார்த்துப்பான்னு சொல்லி, விடாப்பிடியா இருந்து அவர வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடிச்சுக்கும்போது 1 வருஷம் மட்டும் தான் அவர் உயிரோட இருக்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, இன்னும் 3 நாள்ல அவர் இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லி, அந்த 3 நாளைக்கு முன்பே அவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகாரம் எதுவுமே சாப்பிடல. அவங்க ஒரு முக்கியமான ரெசிபி செஞ்சிருக்காங்க. அந்த ரெசிபிய நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அத நீங்க செஞ்சுக்கங்க. அந்த ரெசிபிய செஞ்சு முடிச்சு கடவுள்ட்ட வேண்டுறாங்க. "எப்படியாவது என்னோட கணவன நீங்க திருப்பி குடுங்க" அப்படின்னு சொல்லி. சாகுற நாள் வந்துருச்சு. சாவித்திரி என்ன பண்றாங்க, காட்டுக்கு வந்து கணவனோட விறகு வெட்ட போயிடுறாங்க. அந்த விறகு வெட்டுற இடத்துல யமன் வந்து வந்துர்றாரு. வந்து முடிச்ச உடனே அவர் வந்து இறந்துர்றாரு. இறந்த உடனே அந்த அம்மா தூக்கி வச்சுட்டு ரொம்ப அழுகுது. அந்த அழுகுறத பார்த்து யமன் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. "இவ்வளோ தூரம் அழுகுறாங்களே!" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, "இதுக்கு மேல வந்து நான் அலோவ் பண்ண முடியாதும்மா. நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சாவித்திரி என்ன சொல்றாங்க, என்னோட கணவன், "சரி உங்க வேலைய நீங்க பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு வந்து ஏதாவது ஒரு வரம் மட்டும் குடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொன்னோன, அப்ப சொல்றாரு, "இந்த சத்தியவான தவிர வேற என்ன வேணாலும் கேளு. அவர உயிர்ப்பிச்சு குடுங்க அப்படிங்கிற வரத்த தவிர நீ கேளு" அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லிர்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எங்க வீட்ல வந்து என்னோட மாமனாருக்கு ஒண்ணும் கண்ணு தெரியாத இருக்காங்க, உடம்பு முடியாத இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் பார்வை குடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்படியே ஆகட்டும்" அப்படின்னு குடுத்துறாரு. அது முடிச்ச உடனே கொஞ்சம் தூரம் மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது, பின்னாடி மறுபடியும் அத தொடர்ந்தே வந்துட்டு இருந்த சாவிய பார்த்து, "என்னாம்மா உனக்கு தான் ஏற்கனவே வரம் குடுத்தாச்சே, மறுபடியும் ஏன் என் பின்னாடியே வந்துட்டே இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு வந்து நீங்க எல்லாம் குடுத்துட்டீங்க. ஆனா என்னோட கணவர் மாரி எனக்கு இன்னொரு அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால அவங்களோட ராஜ்யத்த அவங்க திருப்பி தாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தைகள்லாம் குடுங்க" அப்படின்றாரு. "சரி அப்படியே ஆகட்டும்" அப்படின்னு சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் சாவித்திரி பின்னாடியே வந்துட்டே இருக்கு. "எல்லா வரமும் குடுத்தாச்சும்மா. இதுக்கு மேல நான் வரம் எதுவும் குடுக்க மாட்டேன். எனக்கு கிளம்பணும்" அப்படின்போது, "அப்ப எனக்கு ஒரே ஒரு இன்னொரு வரம் மட்டும் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவருடைய பேச்சுல வந்து நம்பி யமன் கேட்குது. "நீ கேளுமா" அப்படின்றாரு. கேட்டவுனே எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னோனே, சரி குழந்தை ஆனா பிறந்துட்டு போகுது. அதனால அப்படியே ஆகட்டும்னு சொல்லிர்றாரு. கடைசியில பார்த்த உடனே அப்பதான் தெரியுது யமனுக்கு, குழந்தை வந்து சத்தியவான் இல்லாம குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொன்னோனே, சரி நீ என்னையே நீ வென்றுட்ட. நான் குடுத்த வாக்க நான் மீற முடியாது. அதனால உன்னோட கணவனே உனக்கு நான் திருப்பி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு உண்மையான ஒரு பக்தி கதை தான். அதாவது தர்மம், அவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லி, எவ்வளவு சமயோஜித புத்தியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கணவனையே இறந்த கணவனையே உயிர்ப்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட தியாகத்த போற்றி, அந்த பெண்ண மாரி வழிபடுறதுக்காக தான் காரடைய நோன்பு வந்து அனைவரும் இருப்பாங்க. 3 நாள் விரதம் இருக்கணும். ஆனா, நமக்கு அந்த அளவுக்குலாம் வாய்க்காது அப்டின்னா, அவங்க சொன்ன ரெசிபிய நீங்க செஞ்சு, சாமிக்கு வச்சு, படைச்சு, கணவர்கள் வந்து எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்டின்னு சொல்லி, வேண்டுதல் வந்து நீங்க